ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து நம்ம வந்தாலே நம்ம வீட்டில் இருக்கிறதே கிடையாது. நம்மளோட மைண்டு எங்கேயாவது சுற்றணும், எதாவது பார்க்க போகணும், அப்படியே சுற்றிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது கோயிலுக்கு போகணும் அல்லது தோப்பை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தாங்க நாங்கள் நேற்றுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் அண்ணா வீட்டுக்குள்ள இருக்கும் வாழைத்தோப்பெலாம் சுற்றி பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புனா ஊருக்குள்ளோடையே கிளம்பலாம். பட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பைபாஸ் வழியாட்டு பக்கத்து ஊர் வழியாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, பக்கத்தில் தான். சரி அப்படின்னு இந்த குளத்தையும் அப்படி பார்த்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. நாங்கள் செப்டம்பர் அந்த மந்த்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். இப்போ நம்ம மே மாதம் வந்திருக்கனால இங்கே சுத்தமாக மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. சார் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே நிறைய தாமரைப்பூ தான் அழகாக பூத்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி கொஞ்சம் தாமரைப்பூ பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் குளத்துக்குள்ளே இறங்கிட்டோம். வெளியே இருந்து பார்க்கும்போது தண்ணிலாம் இருக்கும்போது ரொம்ப ஆழமாக இருக்கும். என்னடா பாம்பு இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப பயப்படுவோம், இறங்கவே மாட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியிலலாம் கொஞ்சம் ரொம்ப அசால்ட்டாக இறங்கி சரி போய் தாமரைப்பூ பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு தாமரைப்பூ இலை எல்லாமே அப்படியே பறிச்சிட்டே இருந்தாங்க. நிறைய பார்க்க ரொம்ப சந்தோஷமாக பறிக்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா சென்னையில் ஒரு தாமரைப்பூ ரேட்டே பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபாங்கிறாங்க. என்னடா நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நிறைய பறித்தோம். தாமரைப்பூ விதை இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இல்லை எல்லாமே பறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தாமரை இலை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த தாமரைப்பூ இலைங்கிறது அவ்வளோ ஒரு மெடிசனான ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட முழங்கையில் முள்ளு மாதிரி வரும் பார்த்துருக்கீங்க. அது மரமுள்ளுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நிறைய பேருக்கு வரும். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த தாமரை இலையில் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்டோன்னா உண்மையாகவே அது நல்லா கண்ட்ரோல் ஆகும். அது இருக்கிற இடமே தெரியாமல் போகும். இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாமரைப்பூ இலை கிடச்சின்னா நீங்கள் அதில் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே அதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்கொண்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசில் எனக்கு வந்திருக்கு. அந்த முழங்கையில் பின்னாடி முள்ளாக இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு வரும் சின்ன வயசில். அப்படிப்பட்டவங்க இதில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. எங்கள் அப்பா வியாபாரத்துக்கு போகும்போதெல்லாம் எங்கே தாமரை இலை கிடைச்சாலும் எனக்காக பறிச்சுட்டு வருவாங்க. நான் அதில் போட்டு சாப்பிடுவேன். நம்ம எவ்வளோ தான் ஆயின்மெண்ட் போட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படியே தாமரை மொட்டு அதுக்கப்புறமா பூ எல்லாமே பறிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரே சந்தோஷம். இந்த ஆழம் விழுதில் அழகாக தொங்கி விளையாடிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே இருட்டிடுச்சு. வர வழியில் இந்த கோயில், இது எங்கள் ஊரில் இருக்க கோயில். இந்த அம்மனை தரிசிக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்தாலே இந்த அம்மனை நான் பார்க்காம போனதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு இவங்களை வணங்கிட்டு போனால் தான் நான் ஊருக்கு வந்ததே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு என்னுடைய வேண்டுதல் எல்லாம் அம்மா காலடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு அம்மா கேட்டாங்க, என்ன இது ஒரு கட்டப்பை நிறைய நீங்கள் பூ பறிச்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படிங்க, இதை வச்சு நீ என்ன தான் பண்ண போறிய அப்படின்னாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே அம்மாட்ட சொல்லிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அது என்ன பண்ணினேன் அப்படின்ட்டு. தாமரை பூ எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு வச்சுட்டு அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சா, அதனால் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக அம்மா கையால் தான் சாப்பிட்றது. அதில் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்படி நானும் சாப்பிட்டு அப்படி எங்கள் பசங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த நாள் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.